சொல்றாங்க ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் லென்த் ஆஃப் ஈச் சைட் 7 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் 0.25 மீட்டர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்மளுக்கு கொஸ்டின் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கேட்கறானாவே எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கணும். ஏதாவது ஒண்ணு மாத்தி இருந்துச்சுன்னா அதை வந்து மாத்திக்கணும். 0.25 மீட்டர் இருக்கு, இதை சென்டிமீட்டர்ல மாத்துங்க. அப்ப என்ன வரும்? 25 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். சரி, இப்ப என்ன கேட்டான்? ஏரியா தான் கேட்டிருக்கான். இப்ப ஏரியா தானே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, இதுல மூணுமே, அதாவது நிலக்கணியம் 7 சென்டிமீட்டர் இருக்கு, 24 சென்டிமீட்டர் இருக்கு, 25 சென்டிமீட்டர் இருக்கு. இதுவும் மூணு வேற வேற வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அசமபக்க முக்கோணத்தோட வந்து ஃபார்முலா எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து தப்பா வரும். ஏன்னா இதுல எக்ஸ்ட்ரா 100 வந்துன்னா ட்ரையாங்கிளோட வந்து ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. அது என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது என்னன்னா நேர்கோண முக்கோணம் சொல்லுவோம் பாத்தீங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நேர்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செங்கோண முக்கோணத்துக்குன்னு வந்து என்னன்னா ஒரு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அது வந்து ஈக்குவேட் ஆச்சுன்னா, அந்த கொடுத்த சைட்ல ஈக்குவேட் ஆச்சுன்னா நம்ம ரைட் ஆங்கிள்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னா ரைட் ஆங்கிளுக்கான வந்து என்னன்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் சி ஸ்கொயர். இது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா, நல்லா கவனிங்க, ஏ பி சி இருக்குமா, அந்த ஏயையும் பியையும் ஸ்கொயர் பண்ணி சிக்கு வந்து ஸ்கொயருக்கு ஈக்குவலான வந்துச்சுன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ட்ரையாங்கிளை எடுக்கணும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல 7 சென்டிமீட்டர் இருக்கு, 24 சென்டிமீட்டர் இருக்கு, 25 சென்டிமீட்டர் இருக்கு. இப்ப இது ஏ, இது வந்து பி, இது வந்து சி. யூஸ் பண்ணி பார்ப்போமே. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதாங்க. சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்ல வந்து நம்ம ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிளா அப்படின்னு வந்து கன்ஃபியூஷன் ஆகலாம். அதுக்காக தான் சொல்றேன். ஏழு வந்து ஸ்கொயர்டு, பி வந்து 24 ஸ்கொயர்டு. ஸோ சியோடது வந்து வருதான்னு பார்ப்போம். ஏழு ஸ்கொயர் போட்டா என்ன? 7 ஸ்கொயர் போட்டா 49 ரைட்டா? 49. 24 ஸ்கொயர் போட்டா 576 வரும். ஆல்ரெடி வந்து நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன், அதனால சொல்றேன். 49 பிளஸ் 526 கூட்டினா 625. ஸோ 625 எத்தனை ஸ்கொயர்னா 25 ஸ்கொயர். அப்ப என்ன இருக்கு? 6 ஸ்கொயர் வருது பாத்தீங்களா? அப்ப ஈக்குவலண்ட் ஆகுது. அப்ப என்னன்னா எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பார்த்தா என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கான சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபார்முலாவோட ஏரியா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப அரை என்னன்னா பிஹெச் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அரை பிஹெச் ஏரியா ஈக்குவல் டு என்ன வரும்? அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ பிரெத்தோடது வந்துன்னா ஏ, ஹைட் வந்து பியோடது. என்ன வரும்? ஹாஃப் இன்ட்டு பிரெத்தோடது என்ன? ஸோ பிரெத்தோடது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா 7 இருக்கு ரைட்டா? ஹைட்டோடது வந்து 24 இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது கீழே வந்து 2 இருக்கும். ஸோ இதை அடிக்கும்போது 12 வரும். ஸோ 12 இன்ட்டு 7 போட்டோன்னா 84 வரும். அப்போ 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஏன் அதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா, நீங்க வந்து போட்டு பாருங்க. இந்த ஏபிசிக்கு வந்து என்னன்னா அந்த செங்கோண முக்கோணத்தை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். ஆகாது, அதனால தான் டேரக்டா என்ன பண்ணிடலாம், இந்த இதை வந்து யூஸ் பண்றோம்.